ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாக்கியங்களை தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி டெய்லியும் 10 யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ இடையில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, என்னால் காத்திருக்க முடியாது. என்னால் காத்திருக்க முடியாது. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ காண்ட் வெயிட். ஐ காண்ட் வெயிட் அப்படின்னா என்னால் காத்திருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், என்னால் காத்திருக்க முடியும். என்னால் காத்திருக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தாங்க. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ கேன் வெயிட். ஐ கேன் வெயிட் அப்படின்னா இங்கிலீஷில் என்னால் காத்திருக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்? நீ ஏன் சோகமாக இருக்க நம்ம கேட்பலாங்க. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஒய் ஆர் யூ அப்செட்? ஒய் ஆர் யூ அப்செட்? நெக்ஸ்ட் ஒன், சுடு தண்ணீர் குடி. சுடு தண்ணீர் குடி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ட்ரிங்க் ஹாட் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், நீ கிளம்புறியா? நம்ம கேட்பலாங்க, எங்கன்னா போகிறாங்கன்னா, நீ கிளம்புறியா? இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஆர் யூ லிவிங்? ஆர் யூ லிவிங்? நெக்ஸ்ட் ஒன், நீ இதை எப்போ வாங்கின? நீ இதை எப்போ வாங்கின? இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வென் டிட் யூ பை இட்? வென் டிட் யூ பை இட்? நெக்ஸ்ட் ஒன், என்னால் விளக்க முடியாது. என்னால் இதெல்லாம் விளக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ கேண்ட் எக்ஸ்பிளைன். ஐ கேண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னா இங்கிலீஷில் என்னால் விளக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நீ தான் பொறுப்பு. நம்ம சொல்லலாங்க, எதனா ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நீ தான் பொறுப்பு. நெக்ஸ்ட் ஒன், இன்று என்னுடைய பிறந்த நாள். இன்று என்னுடைய பிறந்த நாள். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா? சிம்பிள் தாங்க. டுடே இஸ் மை பர்த்டே. டுடே இஸ் மை பர்த்டே. நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். நம்ம சொல்லலாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ரீச்ட் ஹோம். ஐ ரீச்ட் ஹோம். நெக்ஸ்ட் ஒன், இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சின்ன ஹோம்ஒர்க். உன்னால் இதை செய்ய முடியுமா? இது எப்படி இங்கிலீஷில் வரணும்? நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் சென்டென்ஸ்லாம் டெய்லியும் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.